உங்கள் அன்பு ஸ்நேகிதி ராதா பாஸ்கரின் வணக்கம். வெட்னஸ்டே ஈவினிங் இந்த வாரத்துக்கான இட்லி மாவு இப்போ தான் ஆட்டிகிட்ருக்கேன். அரிசி ஆட்டி முடிச்சிட்டேன். இப்போ உளுந்து தான் ஓடிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான கஞ்சின்னு பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான். அதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இட்லிக்கு உளுந்து ஊற வைக்கிறப்பயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற வச்சுட்டு அந்த மாவு மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உளுந்த மாவு இருந்தாலே போதும். அதில் நிறைய தண்ணி கலந்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். உளுந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி பால் போல் வரும். அந்த டைமில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை கரைசலோ ஊற்றிக்கலாம். இது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட கொஞ்சமாக சுக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 மிளகு சேர்த்து நல்லா தட்டிட்டு அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த ப்ராசஸை தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்போல்லாம் இட்லிக்கு அரைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்ய முடியலனா கூட கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நல்லா தண்ணியாக இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி உளுந்தங்கஞ்சி தயார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் சாப்பிட ஹெல்த்தியான ரெசிபி.